முருகப்பெருமான் கலியுக தெய்வம், அதில் மாற்றம் கிடையாது. ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு முருகப்பெருமான்கிட்ட உண்டு. காலபுருஷ தத்துவப்படி முதல் இடம் அவர் தான். 12ஆம் இடம் அது குரு பகவான் வீடாக இருந்தாலும் இவர் அப்பனுக்கு பாட சொன்ன ஒரு வகையில் இவரும் குரு பகவான் தான். அப்போது முதலும் அவரே முடிவும் அவரே அப்படின்ற மாதிரி முதல் வீட்லேயும் முருகப்பெருமான் தான் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாரு. மோட்சம் தரக்கூடிய ஞான நிலைக்கு போகக்கூடிய இடத்துக்கும் அவர் தான் ஒரு கேரக்டராகவும் இருக்கார். முருகர் அவதரித்த அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றவர் ஒரு அவதார புருஷர். சிவபெருமான அவர் பெரிய பரம்பொருளை யாராலையுமே எளிதில் அணுக முடியாது. அது எல்லாருக்குமான விஷயம். யாருமே அணுக முடியாது. பரம்பொருளில் உணர்ந்தவங்க தான் உண்டு, அணுகனவங்க யாருமே கிடையாது. உணர்ந்தவர்கள் மட்டும்தான் உண்டு. அவதார புருஷர்களும் உணர்ந்தவங்க தான். நேரடியாக அவங்களுடைய முழுமையான ஒரு சுரூபத்தை பார்த்தவங்கலாம் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் பெருமாளை பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு தான் அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் விஸ்வரூபம் பெருமாள் தரல. அப்படி ஒரு அவதார விஸ்வரூபத்தில் ஒரு அவதார காட்சி தான் அந்த விஷயம். அப்போது குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட ஞானிகளுக்கு, குறிப்பிட்ட மகான்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த இறைத்தன்மை, இறை உணர்வு ஏற்படுது. அப்போது இந்த கலிகாலம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெய்வங்களுக்கு தெரியும், முனிவர்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். அப்போது அது போன்ற நிலைமையை சமன்படுத்துவதற்கு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வேணும். அந்த கேரக்டர் யாராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு உருவான நபர் தான் முருகப்பெருமான்.